வெல்கம் டு ஐடிஐ மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸில் மாடியூல் 1 சிஸ்டம் யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படின்றது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் ஆர் த 2 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த சிஸ்டம் யூனிட்ஸ்? சிஸ்டம் யூனிட்ஸினுடைய 2 வகை கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபண்டமெண்டல் அண்டு டெரிவ்டு, சரிங்களா? அதாவது 2 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம் யூனிட்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சி தான். ஆன்சர் என்னன்னா ஃபண்டமெண்டல் அண்டு டெரிவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு 2 யூனிட்ஸ் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். செகண்ட் கொஷின், வாட் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு கேட்குறாங்க. இதில் கொடுத்துருக்கிறதுல எது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து, ஆன்சர் வந்து நமக்கு பி தான் ஆன்சர். லென்த்து, மாசு, டைம். லென்த்துன்றது நீளம் சொல்லுவோம், மாசுன்றது நிறைன்னு சொல்லுவோம், டைம்ன்றது காலம் சொல்லுவோம், சரிங்களா? அப்போ நமக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு கேட்டாங்கன்னா எல்எம்டி, சரிங்களா? எல்எம்டி. அப்போ லென்த்து, மாசு, டைம், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் போகலாம். வாட் டெனோட்ஸ் லெட்டர் எம் இன் எம்கே சிஸ்டம்? எம்கே சிஸ்டத்தில் இந்த எம்ன்ற லெட்டரு எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க, எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எம்கே சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ன்றது மீட்டரையும், கேன்றது கிலோகிராமையும், எஸ்ன்றது செகண்ட், அதாவது டைமில் செகண்ட்ஸையும் குறிக்கும், சரிங்களா? அப்போ நமக்கு எம்ன்றது என்ன குறிக்குது? மீட்டர், சரிங்களா? அப்போ எம்ன்றது மீட்டரை குறிக்குது. நெக்ஸ்ட் கொஷின், ஹவு மெனி மில்லிமீட்டர்ஸ் ஆர் தேர் இன் 1 inch? அதாவது 1 inchல் எத்தனை மில்லிமீட்டரு இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ 1 inchல் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஸ்கேலிலே கூட பாருங்கள், தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 25.4 mm, சரிங்களா? 25.4 mm வரைக்கும் இருக்குது, சரிங்களா? அப்போ 1 inchல் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 25.4 mm. எம்எம்மில் சொன்னிங்கன்னா 25.4ன்னு சொல்லணும். சென்டிமீட்டரில் சொன்னிங்கன்னா 2.54 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? அதனால் கரெக்டாக பாருங்கள், எம்எம்மில் கேட்டிருக்காங்களா சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்களான்னு பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 12, 18, 6, 36? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா 12, 18, 6, 36 இதுக்கான எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும், வாங்க எப்படி நான் போடுறேன் பாருங்கள், பார்த்து கற்றுக்குங்க. தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, பாருங்கள். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம்மில் 12 இருக்காங்க, அதுக்கப்புறம் 18 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க, 36 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பரு 1 வர வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஆன்சர் எடுக்க முடியும், சரிங்களா? அப்போ நம்ம போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இருக்கிற எல்லா நம்பருமே பார்த்தா என்ன நம்பராக தெரியுது? ஈவன் நம்பர் மாதிரி இருக்கா? அதாவது ரெட்டைப்படை எண்ணா இருக்குது. அப்போ நமக்கு மேக்ஸிமம் நம்ம 2 எடுத்து கூட சால்வ் பண்ணலாம், சரிங்களா? நான் 2 எடுக்கிறேன். 2 எடுத்தேன்னா 12ல் எத்தனை 2 இருக்குது? 6 2 இருக்குது. 18ல் 9 2 இருக்குது. 6ல் 3 2 இருக்குது. 36ல் 18 2 இருக்குது, சரிங்களா? அதையும் போட்டுட்டேன். இது மாதிரி நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் திரும்ப நான் 3 எடுக்கிறேன், சரிங்களா? 3 எடுத்தேன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ ஏன்னா இது எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு தெரியுது, அதனால் சரி நான் அதை எடுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 2 3 6, 3 3 9, 1 3 3, 5 3 5, 6 3 18. திரும்ப நான் என்ன பண்ணுறேன், திரும்பி 3 எடுக்கிறேன். திரும்ப 3 எடுத்தேன்னா இந்த 2 என்னால் டிவைட் பண்ண முடியாது, அந்த 2 நான் அப்படியே போட்டுக்கிறேன். 3 டிவைட் பண்ணால் 1, ஒரு 3 3 1. அப்போ 1 நான் டிவைட் பண்ணல, அப்படியே போட்டுக்கிறேன். 6 டிவைட் பண்ணிங்கன்னா 2 3 6. திரும்ப அகைன் நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் டிவைட் பண்ணுறேன்.
2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2ல் ஒரு 2 இருக்குது, ஆல்ரெடி 1 இருக்குது, அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இந்த 1 இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 2ல் எத்தனை 1 இருக்குது, எத்தனை 2 இருக்குது, ஒரு 2 தான் இருக்குது. சரிங்களா, அப்போ அதுவும் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு வந்த ஆன்சரை மட்டும் இப்போ இந்த டானா வகுத்தல் சொல்லுவீங்களா, இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பரை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் நம்மளுடைய எல்சிஎம். இப்போ நம்ம எல்லாமே 1 1 வந்துடுச்சு. இப்போ நான் அதில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பரை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர் வந்திருக்குன்னு பாருங்கள். 2 இருக்கா, ஃபஸ்ட்டு நம்பர் 2 இருக்குது, அந்த 2வை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 3 இருக்குது, 3 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமும் 3 தான் இருக்குது, அதையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 இருக்குது. சரிங்களா, இன்ட்டு 2 இருக்குது. இது நீங்கள் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 3 6, 6 3 18, 18 2 36. இப்போ நமக்கு ஆன்சர் என்னது, 36. கரெக்டுங்களா? அப்போ அதுதான் நமக்கு ஆன்சர், 36 தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? வாங்க. வாட் இஸ் த HCF ஆஃப் 1842 × 24 24? அதாவது HCF கேட்டிருக்காங்க. HCFனா ஹை காமன் ஃபேக்டரா, எல்சிஎம்னா லோவஸ்ட் காமன் ஃபேக்டரா, இது வந்து ஹை காமன் ஃபேக்டரா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரான்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு இந்த வேல்யூக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்சிஎம்முக்கு 1 1 வர வரைக்கும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க. அதாவது எல்லா நம்பருமே எந்த நம்பரை டிவைட் ஆனாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னா அந்த நம்பர் வந்து எந்தெந்த நம்பரை டிவைட் பண்ணுது அப்படின்னு பார்ப்பீங்க. அதில் 3 நம்பர் ஏற்கனவே ஃபஸ்ட்டு 5th கொஷினில் பார்த்தது வந்து 4 நம்பர் இருந்தது. அதில் 4 நம்பரில் எந்த ஒரு நம்பரை டிவைட் பண்ணாலும் நீங்கள் கண்டினியூவாக போட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், அது மாதிரி போடக்கூடாது. இதில் HCFில் பொறுத்த வரைக்கும் 3 நம்பர்லையுமே அந்த நம்பர் காமனாக டிவைட் ஆனால் மட்டும்தான் அது போடணும். ஒரு நம்பர் டிவைட் ஆகுது, மீதி 2 நம்பர் டிவைட் ஆகலை அப்படின்னா அந்த நம்பர் HCFில் போடக்கூடாது. இப்போ பாருங்கள், புரியும் உங்களுக்கு. பாருங்கள், நான் 18 42 24 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு நான் ஒரு வேல்யூ எடுக்கிறேன். அந்த வேல்யூ எல்லா நம்பரையும் இது பேருங்க பாருங்கள், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எல்லா நம்பரையுமே அதுக்கு டிவைட் பண்ணால் மட்டும்தான் அந்த வேல்யூ நீங்கள் எடுக்கணும். இப்போ நான் என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2 எடுக்கலாமா? 2 எடுக்கிறேன். சரிங்களா, 2 எடுக்கிறேன். 2 எடுத்திங்கன்னா 9 டைம் வருமா, 32 18, 42ல் 21 டைம் இருக்கும், 24ல் 12 டைம் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன வேல்யூ எடுத்தால் இதில் எல்லாத்துலேயுமே டிவைட் ஆகும்னு பார்க்கணும். எல்லாமே டிவைட் ஆனால் மட்டும்தான் அந்த வேல்யூ போட்டுக்கணும், இல்லாட்டினா போடக்கூடாது. 2 நம்பர் இப்போ 9 21 டிவைட் ஆகுது, 12 டிவைட் பண்ணலை, அப்போனா அந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. HCFை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம்மில் ஒரு நம்பர் டிவைட் ஆனால் கூட நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம் 1 1 1 வரைக்கும். ஆனால் HCFில் அப்படி போடக்கூடாது. நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிங்க. திரும்ப நான் 3 போடுறேன். 3ல் 9ல் 3 டைம் இருக்குது, 21ல் 7 டைம் இருக்குது, 12ல் 4 டைம் இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ நான் அந்த இதை டிவைட் பண்ணேன்னா எந்த நம்பர் எடுத்தாலும் எனக்கு வரும், எந்த நம்பர் எடுத்தாலும் 1 மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்போ மற்ற நம்பர் டிவைடே ஆகாது. சரிங்களா, ஃபஸ்ட் நம்பர் இப்போ 3 எடுத்தோன்னா 3 மட்டும்தான் ஆகும், மீதி 7 ஆகாது, 4 ஆகாது. அப்போ நான் அதை எடுக்கவே முடியாது. அப்போ இதில் எல்லாமே காமனாக டிவைட் ஆகுதுன்னா எதுவுமே இல்லை. சரிங்களா, அப்போ எதுவுமே இல்லைன்னா அப்போ வெரி 1 மட்டும்தான் இதில் வரும். சரிங்களா, அப்போ இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கு மேலே நம்ம போடணும் அவசியம் இல்லை. அப்போ நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணலாமா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்க்கலாம். அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 இன்ட்டு 3 மட்டும்தான் இருந்துச்சு, இன்ட்டு ஒரு 1 மட்டும்தான் வந்தது. சரிங்களா, மீதி எதுவும் இல்லை. அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணினா 2 3 6, 6 இன்ட்டு 1 6 தான். சரிங்களா, அப்போ 6 தான் ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். வாட் இஸ் த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆஃப் கிவன் மிக்சடு ஃப்ராக்ஷன்? கொடுத்துருக்கிற இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனில் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஃபார் கிவன் மிக்சடு ஃப்ராக்ஷன். கொடுத்துருக்கிற மிக்சடு ஃப்ராக்ஷனில் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எது கரெக்டான ஆன்சர் கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்குதுன்னா 7 3/7 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு கொடுத்துருக்காங்க. 52/7 கொடுக்குறாங்க. சரிங்களா, ஏ தான் ஆன்சர், 52/7. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனில் இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 7 3/7 கொடுத்துருக்காங்க. இதுக்கு
கிவன் மிக்சட் ஃப்ராக்ஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற கீழே இருக்கிற நம்பரையும் இந்த 7 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். இதை நீங்கள் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாற்ற போகிறீங்க சரிங்களா. இது வந்து நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுறீங்கன்னா இதை நீங்கள் டிவைட் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற 2 நம்பர், அதாவது 7ம் கீழே இருக்கிற 7ம் சரிங்களா. மேலே இருக்கிற 7ம் கீழே இருக்கிற 7ம் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். மேலே இருக்கிற 3யும் இந்த 7ஆல் மல்டிப்ளை பண்ண வந்த ஆன்சர் இருக்குங்களா, அதை 2த்தையும் ஆட் பண்ணணும் சரிங்களா. எப்படின்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 7 மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வரும், 49 வருமா. 49 + 3 டிவைடட் பை 7 அப்படின்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா. கீழே இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி மேலே வந்த வேல்யூவை மேலே இருக்கிற நம்பரை கூட ஆட் பண்ணணும். அதை தான் நான் மேலே போட்டிருக்கேன். அப்படியே கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கணும். இப்போ இதை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வரும், ஆட் பண்ணுங்கள், 52ன்னு வருங்களா. 52 டிவைடட் பை 7 வரும். இப்போ நமக்கு எது ஆன்சரு, ஏதான ஆன்சரு, 52 டிவைடட் பை 7 மட்டும் தானே ஆன்சரு. பாருங்கள், 52 டிவைடட் பை 7 மட்டும் தான் நமக்கு ஆன்சர். ஏதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு சம் 52/7 தான் ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின், கன்வெர்ட் டெசிமல் 0.000659 டு ஃப்ராக்ஷன். இந்த நம்பரை டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷன் நம்பராக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க நம்பரை அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிக்கிங்க சரிங்களா. கொடுத்துருக்க நம்பரை அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். 0.000 அதுக்கப்புறம் 659 அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அது எத்தனை டிஜிட் தாண்டி இந்த புள்ளி இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது ரைட் சைட்லேருந்து, லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கக்கூடாது, ரைட் சைட்லேருந்து பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 9 5 6 3 இருக்குது, இதுக்கப்புறம் 3 0 இருக்குது. அப்போ 6 டிஜிட் தாண்டி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 6 டிஜிட் 0வில் இருக்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். 6 0 வரணும். இதெல்லாம் 6 இல்லை 0, அது நான் எப்படி எழுதுறது அப்படி உங்களுக்கு தெரியுது சரிங்களா. அப்போ 6 0 போட்டேன், டிவைடட் பை சரிங்களா, ஹோல் டிவைடட் பை இது கீழேயும் 6 0. இப்படி ஏன் போடுறாங்க அப்படின்னா 2 4 6 6 இப்படி போட்டால் என்ன, ஏன் இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வேல்யூவை மேலேயும் எடுத்துக்கிறீங்க, அதே வேல்யூவை கீழேயும் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த வேல்யூ அதனுடைய ஆன்சர் வந்து மாறாதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது நான் என்ன பண்ணுறேன், 2 டீம் இருக்கிறோம். 2 டீமில் இப்போ புதுசாக ஒரு 4 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். 2 டீமில் நான் புதுசாக சேர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் எப்படி சேர்க்க முடியும், அவங்களுக்கும் 2 பேர் கொடுத்துருவேன், எனக்கும் 2 பேர் எடுத்துக்குவேன் சரிங்களா. அப்போ 4 2 பிரிச்சுக்கலாம்ல. அப்போ ஈவனாக நம்ம அவங்களுக்கும் நமக்கும் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வேல்யூ மாறாது சரிங்களா. அப்போ அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் நான் கொடுக்குறேன். மேலே அதே வேல்யூ எடுத்துக்கிறேன், கீழே அதே வேல்யூ எடுத்துக்கிறேன். அதான் நீங்கள் எதை டிஃபைன் பண்ணி இந்த வேல்யூ எடுத்துக்கிறீங்க 6 0 பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை நம்பர் இருக்கோ மேலே தாண்டி புள்ளி இருக்கோ அத்தனை 0 இருக்கிற நம்பராக நம்ம எடுக்கணும் சரிங்களா. இப்போ புரியுதுங்களா. இப்போ இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ண இதை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் போட்டு டிவைட் பண்ணக்கூடாது, அப்படியே பாருங்கள். இப்போ மேலே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் 0 விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பரை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். கீழே இருக்கிற அந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா. அது எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. 2 4 5 6 இந்த ஆன்சர் எந்த இதில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற டிக்கு மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அப்போ டி தான் ஆன்சர். புரியுதுங்களா, டி தான் நம்மளுடைய ஆன்சர். பாருங்கள், நமக்கு டி தானே ஆன்சரு. புரியுதுங்களா. இப்படி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், சிம்பிளிஃபைங்க சொல்லியிருக்காங்க. சிம்பிளிஃபை 3/4 + 2/5 - 5/20 சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சரிங்களா. கொடுத்துருக்க வேல்யூ என்ன இருக்கோ அப்படின்னு பார்த்துங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3/4 அப்படி எடுத்துக்கிறேன், ப்ளஸ் 2/5 கொடுத்துருக்காங்க அதையும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அந்த கீழே இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்து எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா. இப்போ 4, 5, 20 இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். இப்போ நீங்கள் எடுத்தோன்னா ஒரு 2 எடுக்கிறேன், 2 5 அப்படியே வரும், இது 10 சரிங்களா. எல்சிஎம் எடுத்தால் திரும்ப நான் 5 எடுக்கிறேன், 2 அப்படியே தான் வந்துடும். எல்சிஎம் எடுக்கிறேன் சரிங்களா. 5ல் ஒரு டைமு, 10ல் 2 டைம். இப்போ திரும்ப 2 எடுக்கிறேன், 1,1,1 சரிங்களா. அப்போ மொத்தம் என்ன நம்பர் இருக்குது, 2 5 2 தான் இருக்குது. இது 3த்தையும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 2 5 10, 10 2 20. அப்போ நமக்கு என்னது கீழே காமனாக நீங்கள் போடக்கூடிய நம்பர் என்னென்னா 20.
சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்க நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பர் கூட இந்த நம்பரை பெருக்கணும். இப்போ 4 இருக்கா, இப்போ 4ன்னு இருக்குது. இப்போ இந்த நம்பர் கூட இந்த 3/4 இருக்கா, அது கூட 27 மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ்ஸு 2/5 அது இன்ட்டு ஒரு 20 மைனஸ் 5/20 இன்ட்டு 20 அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வேல்யூலாம் டிவைட் பண்ணி எழுத வேண்டியதான். சரிங்களா? இப்போ 4ஆல் 20 மல்டிப்ளை அடிச்சிங்கன்னா என்ன வரும், 5 டைம் வருமா? சரி, 5 டைம் வரும். அப்போ 5 டைம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 5ன்னு வரும். சரியா? கேன்சல் பண்ணுங்கள். இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 5 டைம் வருமா? அப்போ இந்த 5ஆல் இந்த 20 டிவைட் பண்ணணும். பண்ணிங்கன்னா 4 டைம் வரும். அப்போ 2 இன்ட்டு 4 இந்த மைனஸ் அதுக்கப்புறம் 5/20 இருக்குது. 20 கேன்சல் ஆச்சுன்னா 5 மட்டும்தான் இருக்கும். இன்ட்டு 1 இருக்கும். /20 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 5 ப்ளஸ் 2 அங்கே 8 5 60. சரிங்களா? 5 60ன்னு வரும். என்னென்ன நம்பர் வரும்னா 15 8 60ன்னு வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொன்னேன் 15 ப்ளஸ் 8 மைனஸ் 60 /20 இது மைனஸ் பண்ணி பாருங்கள் என்ன வரும். 8ல் இப்போ உங்களுக்கு 60ல் ஃபஸ்ட்டு 15 மைனஸ் பண்ணுங்கள். 15 போச்சுன்னா இதில் ப்ளஸ் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 23ன்னு வருமா? 15 8 ஆட் பண்ணிங்கன்னா 23 வருது. 60ல் 23 போனால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 7 அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 37 வரும். சரிங்களா? 37 வரும். அதாவது 5 12 நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், 5 மட்டும்தான் வந்திருக்கும். சரிங்களா? சாரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு இங்கே 60 கிடையாது, வெறும் 5 மட்டும்தான் வரும். பதினஞ்சு 8ன்னு வருதுங்களா? அதுக்கப்புறமா என்ன வந்திருக்கும், 5 மட்டும் வரும். சரிங்களா? அப்போ 5 மட்டும்தான் இருக்குது. இதோட இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா அது 10. அப்போ 18 /15 15ல் 5 போனால் 10 ப்ளஸ் ஒரு 8 எவ்வளோ, 18 / 20ன்னு வரும். 18 / 20 நீங்கள் அடிச்சிங்கன்னா 9/10ன்னு வரும். சரிங்களா? 9/10 தான் ஆன்சர். அப்போ 9/10ன்றது ஆன்சர் எப்படி வருது, புரியுதுங்களா எப்படி சொல்கிறேன்னு? ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் 3 இன்ட்டு, அதாவது 3 இன்ட்டு 5ன்னு வருங்களா ஃபஸ்ட் நம்பர். அப்போ 3 5 அதுவும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பர் வந்து அதுக்கப்புறம் திரும்ப ஆட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 4ன்னு ஆட் பண்ணுறீங்க. 2 அங்கே 8 அதுக்கப்புறம் 5 மட்டும்தான் இருக்குது. அப்போ 5 கூட 1 பெருக்கிங்கன்னா 5 தான் வரும். அதனால் அப்படியே போட்டிருக்கீங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? 18/20 அதை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் டிவைட் பண்ணிங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகும். இப்போ 9/10 தான் ஆன்சர். சரிங்களா? 9/10 தான் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட்டு சம் போகலாம். பி தான் ஆன்சர். சரிங்களா? 9/10 டிவைட் சொல்கிறாங்க. இந்த நம்பரை டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அந்த நம்பரை டிவைட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. வாங்க அதுக்கு முன்னாடி 20/31ன்னு கொடுத்துருக்காங்க. 20/31 டிவைடுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிவைடை நீங்கள் என்னவா எழுதணுன்னா மல்டிப்ளைன்னு போட்டுட்டு கொடுத்துருக்கிற 15/62 அப்படியே டைரெக்ஷனை மாற்றிக்கணும். சரிங்களா? 62/15ன்னு நீங்கள் மாற்றிக்கணும், மறந்துடாதீங்க. இங்கே பெருக்கல் குறி, டிவைடுக்கு ஆப்போசிட் குறி பெருக்கல் குறியை போட்டுட்டு அந்த நம்பரை கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறத கீழேயும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால்
கணக்கு மாறாது. சரிங்களா? ஆன்சர் சேம் தான். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 31யும் 62யும் கேன்சல் பண்ணுறேன். 62ல் 2 டைம் 31 இருக்குது. இப்போ மேலே என்ன இருக்குது, 4 5 20. சரிங்களா? 3 5 15. அப்போ நம்ம ஆட் பண்ண என்ன இருக்கும், 4 × 2 × 3 இருக்கும். இப்போ 4 2 8, 8/3. 8/3 நம்ம என்னவா டிவைட் பண்ணலாம், 8/3ன்னு வரும். 8/3 திரும்பி நம்ம டிவைட் பண்ணோன்னா 8ல் எத்தனை 3 இருக்குது, 2 3 6. அதை இப்படி வச்சுக்கணும். மீதி எத்தனை மீறுது, 2 மீறுது. /3 இப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 2 2/3. அப்போ சி தான் ஆன்சர். 2 சி கிடையாது, டி தான் ஆன்சர். சரிங்களா? 2/3 அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? 2/3 அதுதான் நமக்கு டி தான் ஆன்சர். அதுக்கப்புறம் வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 0.003 × 0.5ன்னு கேட்டிருக்காங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, இது மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்துருக்க நம்பரை அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்படி போட்டுக்கிறேன். இப்போ நார்மலாக நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணுங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். 3 × 5 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 5 15ன்னு வரும். சரிங்களா? அந்த 15 நான் அப்படியே போட்டுக்கிறேன். வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் பாயிண்ட் வைக்கணும்னா எப்படி பாயிண்ட் வைக்கணும் பார்க்கணும். அப்போ இந்த 5க்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. 0.003ன்றது 3, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேருந்து வரணும். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டிஜிட் தாண்டி புள்ளி இருக்குது. அப்போ எத்தனை டிஜிட் தாண்டி புள்ளி இருக்குதுன்னு பார்க்கணும், பாயிண்ட் இருக்குன்னு. அத்தனை டிஜிட் தாண்டி நம்ம புள்ளி வச்சுட்டுனா ஆன்சர் ஓகே. சரிங்களா? இப்போ 5க்கு ஒரு டைமும் 0.003க்கு ஒரு 3 டைமும் தாண்டி புள்ளி இருக்குது. அப்போ மொத்தம் 4 இருக்குது. அப்போ 4 டிஜிட் தாண்டி நீங்கள் புள்ளி வச்சிட்டிங்கன்னா அதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் தாண்டிட்டு திரும்ப ஒரு டிஜிட்டுக்கு 0 சேர்த்துக்கிறேன், திரும்ப ஒரு டிஜிட்டுக்கு 0 சேர்க்குறேன், அப்புறம் புள்ளி வைக்கிறேன், 0 போகிறேன். அப்போ ஆன்சர் என்னது, 0.0015. கீழே அப்போ பி தான் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட்டு சம் போகலாம். இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. இந்த சம்மை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் ஆன்சர்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த சம்மை சிம்பிளிஃபை பண்ணால் டி தான் ஆன்சர் சொல்கிறாங்க. சரி, எப்படி டி ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொடுத்துருக்க நம்பரை அப்படியே நான் எடுத்துக்கிட்டு அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், 5.2யும் 6.5யும் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். எப்படி பார்த்தீங்கன்னா 13வது டேபிளில். சரிங்களா? அதையும் நான் டிவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 17.49 எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் 6.5 × 5.2 இது 5.2 இதை ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ 13ஆம் டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சால் ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 13ஆம் டேபிள் பார்த்தீங்கன்னா 5.2ல் எத்தனை டைம் வரும்னா, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம், அப்படி நான் 13ஆம் டேபிள் சொல்கிறேன். 10 2 26 3 39 4 52. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பரு தாண்டி இருக்குது, அதனால் புள்ளி வச்சுருக்கு. அப்போ 0.4ன்னு போடணும். நீங்கள் இதே நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0.5ன்னு போடணும். ஏன்னா முழு நம்பராக இல்லை, புள்ளியில் இருக்குது. புள்ளியில் இருக்கிறதுனால நீங்கள், ஏன்னா அந்த 2 நம்பரு எத்தனை டிஜிட் 20 புள்ளி இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் போடணும். அப்போ 0.4 அது 0.5 அத்தனை டைம் வரும்னு சொல்லணும். சரிங்களா? திரும்ப இந்த நம்பரை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். 0.4ல் எத்தனை டைம் இருக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை ஈக்குவலண்ட்டாக 0வை போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நான் இதையே திரும்ப சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். 0.4 இருக்கா? இப்போ இதை நான் திரும்பி இது பண்ணுறேன். 0.5யும் இந்த 0.4யும் நான் டிவைட் பண்ணுறேன். .5ன்னு இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டிஜிட் இங்கேயும் இன்ட்டு இப்போ 10 இங்கேயும் இன்ட்டு 10 அப்படின்னு போட்டுக்கிட்டோன்னா என்ன வரும், 4/5ன்னு மாறும். சரி, 4/5 நம்ம இப்போ அடிச்சோன்னா என்ன வரும், 0. புள்ளி வச்சுட்டு 0 சேர்க்குறேன். 8 5 40, அதாவது 0.8ன்னு வரும். அப்போ 17.49 கூட இன்ட்டு 0.8 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 13.99 அப்படின்னு வரும். சரிங்களா? அதுதான் நமக்கு ஆன்சர். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு
13.99 தான் நமக்கு ஆன்சர் வருது. சரிங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். டி த ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஈச் பார்ட் ஆஃப் காப்பர் ஒயர். ஒவ்வொரு பார்ட்டுடைய காப்பர் ஒயரும் கொடுத்துருக்காங்க. பார்ட் ஆஃப் காப்பர் ஒயர் 225 மீட்டர் லாங் இஸ் கட் இன்டு 900 ஈக்குவல் பார்ட்ஸ். அதாவது 225 மீட்டர் இருக்கக்கூடிய ஒயர், நீளம் மீட்டர் இருக்கக்கூடிய ஒயரை 900 பார்ட்டாக கட் பண்ணுறாங்க. அப்போ கட் பண்ணால் எவ்வளோ ஒரு வேல்யூ, எத்தனை ஒரு பீஸுடைய வேல்யூ எவ்வளோ மீட்ரு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பார்ட்டுடைய வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள் சம்மு. என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரூம் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 அதாவது எப்படி சொல்லலாம்னா, மொத்தம் உங்களுக்கு ஒரு 50 லட்டு இருக்குது. சரிங்களா? 50 லட்டு உங்கள்கிட்ட இருக்குது. பசங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு எத்தனை லட்டு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 50 டிவைடட் பை 5ன்னு போடுவீங்களா? டிவைட் போட்டிங்கன்னா எத்தனை வரும்? 10ன்னு வருமா? அப்போ ஒரு ஆளுக்கு 10 லட்டு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ 5 பேருக்கு போயிடும். ஈக்குவலாக கொடுத்துடலாம். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ண போகிறோம். இப்போ 225ன்றத நான் என்ன பண்ணுறேன், 225 இருக்கக்கூடிய வேல்யூ, மீட்டர் இருக்கக்கூடிய வேல்யூவை 900 பார்ட்டாக கொடுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் எத்தனை பீஸாக வரும் அப்படின்னா பாயிண்டில் தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? பாயிண்டில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாயிண்டில் போடுங்க. சரிங்களா? இது நம்ம கொடுத்துருக்க வேல்யூ பாருங்கள். இதை டிவைட் பண்ணலாம். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு டைம் 9. இதில் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறது 0 சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எத்தனை டைம் 9 இருக்குதுன்னா 22 இருக்குது. 2ல் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன், 22 பக்கத்தில் இருக்கிற 2 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 22ல் ஆட் பண்ணல, பக்கத்தில் இருக்கிற நம்பரையும் கூட சேர்த்துக்கிறேன். சரிங்களா? 22ல் எத்தனை நம்பர் 9 இருக்குது பார்த்தீங்கன்னா 2 டைம் இருக்குமா? 9 2 18. 18 போக மீதி எத்தனை மீறுது? 4 மீறுது. அப்போ 4 அந்த 5 கூட வச்சுக்கிறேன். 4 அந்த 5 பார்த்தீங்கன்னா 45 மாதிரி ஆகிடும். அப்போ 45ல் எத்தனை டைம் 9 இருக்குது? 5 45. சரிங்களா? அப்போ 5 டைம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டேன், அப்போ 25 டிவைடட் பை ஃபைனலாக நமக்கு என்ன வருது? 25 டிவைடட் பை 100 வருது. இதை நீங்கள் மறுபடியும் டிவைட் பண்ணோன்னா ஒரு 25 4 25 100. இதை மறுபடியும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எப்படி டிவைட் பண்ணுறது பாருங்கள். 1 டிவைடட் பை 4ன்னு இருக்குது. இதை நீங்கள் டிவைட் பண்ணோன்னா 1ல் 4ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு புள்ளி வச்சு இங்கே ஒரு 0 சேர்க்குறோம். 10ல் எத்தனை 4 இருக்குது? 2 4 இருக்குது. திரும்ப ஒரு 0 சேர்க்குறேன். ஏன்னா 2 நாள் போக மீதி எத்தனை மீறுது? 2 மீறுது. சரி, 2 8 போயிடுச்சு, மீதி 2 மீறுது. அந்த 2 கூட 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை வரும்? அப்போ அது 20ன்னு வரும். 20ல் எத்தனை 4 இருக்குது? 5 4 இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் 0.25 மீட்டர். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு சம்மு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த சம்மு பார்த்து முடிச்சுட்டு சம்மை நீங்களும் ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மற்ற மார்க் டெஸ்ட் லிங்க்கும், இந்த மார்க் டெஸ்ட் லிங்க்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.